ஸோ ஹே கைஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்? ஹீரோ எக்ஸ் டீமன் எம்ப்ரஸ் சாப்டர் 2 தான் பார்க்க போகிறேன். ப்ரீவியஸ் எபிசோட் பார்க்கலாம் பார்த்துட்டு வந்திருக்கேன். இது எல்லாமே நான் ப்ரீ ரெக்கார்டிங் தான் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் வந்து நீங்கள் ஏதாச்சும் பேசுனீங்கன்னா நான் டேரெக்டாக தான் உங்களுக்கு கமெண்ட் பண்ணுவேன். இது மூலமாக கமெண்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா வந்து இது ஆல்ரெடி நான் எடுக்கிறதே வந்து ஒரு 10 நாளுக்கு முன்னாடி எடுக்கிற வீடியோன்னு வச்சுக்கோங்க. எவ்வளோ வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியுமோ போட்டு ப்ரைவேட்டில் போட்டு வச்சுட்டு டே ஒன்று அனுப்புகிறேன். அதுக்கு காரணம் என்னென்னா நோட்டிஃபிகேஷன் போயிடாது மொத்தமாக. எனக்கு ஆசை தான் மொத்தமாக போடணுன்னு, பட்டு நோட்டிஃபிகேஷன் போகாதா அப்புறம் சேனல் இருக்கிறதுக்கு தடையுமே தெரியாமல் போயிடும். அதுதான் வந்து முடிஞ்சளவு அதிகமாக எபிசோடை க்ரியேட் பண்ணணுன்னு லீவ் நல்லா ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். அப்புறம் இடையில எக்ஸாம்ஸ் வருதா, அப்போ இதை போட்டுருவேன். ஸோ அப்படி உங்களுக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சுன்னா பேர் என்ன மெம்பர்ஷிப்பா வந்திருக்காது. மேபி இந்த வீடியோ பேசும்போது மெம்பர்ஷிப் ஏதாச்சும் வந்துச்சுன்னா அதை வேணால் போட்டு பாருங்க. கம்மியாக தான் முடிஞ்சளவு வைப்பேன். என்ன வைப்பேன், கம்மியாக தான் வைப்பேன். முடிஞ்சால் அதை போட்டு பாருங்கள். அதில் வந்து நான் எல்லா எபிசோடையும் போட்டு வச்சிடுறேன். ஆனால் வெளியே வந்து அது யூடியூப் நோட்டிஃபிகேஷனுக்காக நான் வந்து ஒன்றாவே போடுறேன். ஒருவேளை இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போதும் வந்து அந்த இது வரலன்னா, மெம்பர்ஷிப் வரலன்னா அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அது வர அளவுக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மற்றபடி வந்து வீடியோவை என்ஜாய் பண்ணுங்கள், அதான் சொல்ல முடியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ போன எபிசோடில் வந்து அந்த கையில் வந்து அந்த மேரோவை பிடிச்சி வச்சுருப்பாங்களே, எல்லாமே ட்ராஷாக தான் இருக்கீங்க அப்படின்னு வந்து கையில் இருக்க அந்த மேரோவை வந்து தூக்கி செவுத்துல ஒரே வீசு. நம்ம டீமன் குயின் பார்த்தா இந்த சைடு மேரோ வந்து அந்த செவுத்துக்குள்ளே பாதி பூந்து அப்படியே கிடக்கிறான். த கிங், நான் இந்த உலகத்திலே அதிகமான பவர் வச்சிருக்கவ நான் தான். இந்த உலகத்திலே ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பர்சன் நான். ஆனால் நான் இங்கே இருக்கிற அந்த லெஜெண்டரி ஹீரோவுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதான் அவன் என்னை சேலஞ்ச் பண்ணணுன்னு. அவன் ஃபேமுக்கு நான் ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோன் அங்கே இருந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு டீமன் குயின் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ரொம்ப கோல்டாக. அப்போது அங்கேருந்து அந்த ஓலி ஸ்வாடு கிட்ட, அதாவது இது ஆல்ஃபா ஓலி ஸ்வாடு கிட்ட வந்துக்கிட்டு இருக்காங்க. நான் ஏஷியன் புக் எல்லாத்தையும் படித்து பார்த்தேன். அதில் இந்த ஹீரோ கான்டினெண்ட்டை பற்றி எக்கச்சக்கமாக இருந்துச்சு. எக்கச்சக்கமான ஹார்ட்ஷிப் இருந்தாலும் நான் கடைசியாக ஒரு மேஜிக்கை க்ரியேட் பண்ணேன். அதாவது தி டூம்ஸ் டே மேஜிக். அந்த க்ரியேட் பண்ணியும் நான் வந்து அந்த ஹீரோக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவன் எனக்கு எப்போ சேலஞ்ச் பண்ணுவான்னு அப்படின்னு டீமன் குயின் ஸ்டெப் இறங்கி வந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவன் இங்கே வர மாதிரி தெரில. அவன் எங்கே தான் இருப்பான் அப்படின்னு அந்த ஹோலி ஸ்வாடை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சரி அப்போ அவன் இங்கே வரலான்னு அப்பன் டீமன் குயின் அந்த ஹோலி ஸ்வாடை பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. பின்னாடி எல்ஃப், டிராஃப்ட்டு, டீமனு, ஹியூமன் எல்லாரும் வந்து, அதாவது அந்த ரேஸோட சான்ஸில் எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, மெஜஸ்டி அப்படி பண்ணாதீங்க, வேணாம் மெஜஸ்டி, வேணாம் அப்படின்னு வந்து எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த சைடு எலிசபெத் என்ன பண்ணுறாங்கன்னா, இதை இப்போ நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்களை சுற்றி எக்கச்சக்கமான பவர்ஃபுல் எனர்ஜி வந்து வெளியே எமிட் ஆகிட்டு இருக்கு. அப்போ அந்த இடத்துல இதை எடுக்கணும்னு சொல்லி ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இருந்தால் நான் விட மாட்டேன்னு சொல்லி அவங்க 2 கையை பிடிச்சி அப்படி எடுக்கிறாங்க. இதனால அவங்களோட மொத்த எனர்ஜி காமிக்கிறாங்க. அதை சுற்றி இருக்க அந்த கேஷில் வந்து ஒரு ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்கு. சரி பார்த்தா எலிசபெத்தோட அந்த பவர், அந்த வெளி எமிட் ஆகிற பவரை வந்து யாருனாலே தாங்க முடியல. எல்லாரும் பறந்து போகிறாங்க. அப்போ அவங்களை சுற்றி ஒரு போர்ட்டல் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அங்கிட்டு பார்த்தா அந்த மேலே ஒரு பல டே ஸ்டிக்கி லெசாடு வந்து காப்பாத்துறா அப்படின்னு வந்து, அது ஸ்டிக்கி லிசார்ட்னா யாருன்னா அவன் பையனா அப்படின்னு நினைக்கிறேன். அவன் அங்கிட்டு வாட்டி கத்திக்கிட்டு இருக்கான். அவனை விட்டுருங்க. இந்த சைடு வந்து எல்ஃப் என்ன சொல்கிறாங்கன்னா, நோவே இதான் வந்து டீமன் கிங்கோட பவரா, அவங்க இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, அந்த போலீஸோட வந்து இழுத்துக்கிட்டு இருக்காங்களா, அதை எடுக்கிறாங்களா அப்புறம் வந்து எல்ஃபை பேசிக்கிட்டு இருக்காங்க. எல்லோரும் வியந்து பார்க்குறாங்க அதை எடுப்பாங்களான்னு. இந்த சைடு பார்த்தா அந்த எனர்ஜி வந்து அந்த கேஸில் விட்டுட்டு அப்படியே இந்த உலகத்தை தாண்டி போய்கிட்டு இருக்கு. அவ்வளோ பெரிய எனர்ஜின்னு காமிக்கிறாங்க. இந்த இடத்துல அந்த பவர் லெவலை காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. கடைசியாக பார்த்தா டீமன் குயின் எலிசபெத் கடைசியாக அந்த ஸ்வாடை எடுத்துட்டாங்க. அது யார் சொன்னா, வெறும் லெஜெண்டரி ஹீரோனால மட்டும்தான் அந்த ஸ்வாடை எடுக்க முடியும்னு அப்படின்னு எலிசபெத் அதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ எலிசபெத் அந்த திடீர்னு ஒரு இன்டின்ட் வருது. அதாவது அந்த இடத்துல பார்த்தா ஏதோ மலை தெரியுது. அந்த மலையை தாண்டி ஒரு சின்ன ஒரு வில்லேஜ் மாதிரி தெரியுது. அந்த வில்லேஜ் ஒன்றுமே இல்லை, பார்த்தா ஒரே ஒரு வீடு, அதை சுற்றி ஒரு காம்பவுண்டு கட்டி இருக்கு. ஓ, நீ அங்கே தான் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு டீமன் குயின் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ ஹீரோ அங்கே தான் ஒளிஞ்சிருக்காங்கன்னு நம்ம டீமன் குயின் கண்டுபிடிச்சிருக்காங்க. சரி அவனை போய் சரி இந்த இடத்துல அப்போ நான் போய் அவனை தேடுறேன் அப்படின்னு சொல்லி அவங்களோட ஆபிஸ் மேஜிக்னு ஒன்று யூஸ் பண்ணுறாங்க. பார்த்தா டீமன் குயினுக்கு மேலேயும் கீழேயும் சரி ஒரு மேஜிக் சர்க்கிள் வந்து தோன்றுது. அப்போ இங்கே இருக்கிற அந்த விஸ் மேல்ஃபோர்ட் என்ன சொல்கிறான்னா, டீமன் கிங் வேணாம், நான் எப்போதுமே உங்கள் கூட தான் இருப்பேன், நானும் வரேன் அப்படின்னு கத்திட்டு இருக்கும்போது அந்த செகண்ட் வந்து அவங்க மொத்தமாக மறைஞ்சு போகிறாங்க. அப்போ அந்த விஃப் மேல்ஃப்ரைட் வந்து
அதை தொட போகும்போது பார்த்தா எலிசபெத்தோட ஒரே ஒரு முடி மட்டும்தான் அவங்க கைக்கு வருது. என்னோட என்னோட மாஸ்டர் எலிசபெத் அப்படின்னு இன்னும் ரொம்ப ராயலாக இருக்காங்க போல. ஸோ இந்த சைடு பார்த்தா அந்த வில்லேஜை காமிக்கிறாங்க. அதுதான் தி நூபி வில்லேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல ஒருத்தவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்கல்ல, இவர் தான் நம்ம ஹீரோ. ஃபார்மிங் வந்து எவ்வளோ இனிமையாக இருக்குது, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இவர் தான் தி லெஜெண்டரி ஹீரோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம லெஜெண்டரி ஹீரோட கதையை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என் பேர் தான் லீ பிங்க். நான் வந்து ரியாலிட்டியை பொறுத்தளவு ஒரு நார்மல் ஆர்டினரி ஆஃபீஸர் ஒர்க்கர் தான். என்னோட டல் லைஃப் வந்து நான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். அப்போ வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, இந்த மாதிரி கேம்ஸ் விளாட்றது, அனிமி பார்க்குறது, அது போக இந்த மாதிரி ஃபேவரட் ஒர்க்கு. அதாவது நான் அது போக இந்த மாதிரி வேலைக்கு போகும்போது அந்த சின்ன கேப்பில் உட்காந்து இந்த ஃபோனை பார்த்துக்கிட்டு இருப்பேன், ரீல்ஸை பார்த்துக்கிட்டு இருப்பேன். அப்போ தான் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது பார்த்தா அந்த ஃபார்மிங் லைஃப் வர்றது, அது வந்து எப்படி ஃபார்ம் வந்து சொல்லிக் கொடுக்குறதுன்னு அப்படின்னு ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கேன். சரி வேணாம். அடுத்து பார்க்கும்போது நூடுல்ஸ் சாப்பிட்றது, சரி அடுத்து வேணாம். அப்புறம் பார்த்தா ஒருத்தவங்க மேஜிக் பண்ணிட்டு இந்த பெங்குயினை பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ வந்து அதை ஃபுல்லாக பார்த்துட்டு இருக்கான். இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா ஹீரோ வந்து அந்த பஸ்ஸை பிடிச்சிக்கிட்டு இருப்பான்ல, அந்த ஹேண்டிலும் சரி, அவன் இருந்த பொசிஷன் சரி, அவன் அப்படியே ஒரு இடத்துல வந்து டெலிபோர்ட் ஆகி வந்திருக்கான். மேலே பார்த்தா எக்கச்சக்கமான டிராகன் பறந்து போயிட்டு இருக்கு. அப்படிதான் நான் இந்த உலகத்துக்கு வந்தேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த நேரத்தில் ஹீரோ நான் எங்கடா வந்திருக்கேன் அப்படின்னு வந்து ஹீரோ வந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். அதுக்கடுத்து பார்க்கும்போது இந்த நூபி சிஸ்டமோட கைடன்ஸ் மூலமாக நான் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் கற்றுக்கிட்ட ஆரம்பித்தேன். அதாவது இந்த சர்வைவல் ஸ்கில்ஸ் எல்லாம் நான் கற்றுக்கிட்ட ஆரம்பிச்சிட்டேன். ஆக்சுவலாக எனக்கு இதை பற்றி எதுவும் தெரியல, இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ அது மேட்ரு இல்லை, ஏன்னா போக போக எனக்கு பழகிருச்சு. அது போக இந்த மாதிரி ஒரு அமைதியான வாழ்க்கை வாழ்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என் பாடி கொஞ்சம் ஹெல்த்தியான மாதிரி இருக்குது. ஏன்னா அங்கே போய் ஆஃபீஸில் வேலை பார்க்க ஒழுங்காக சோறு தண்ணி எதுவுமே இருக்காது. ஆனால் இப்போ ஒரு பீஸ்ஃபுல்லான நல்ல வாழ்க்கை இருக்குது அப்படின்னு ஹீரோ வந்து அவனோட இன்ட்ரோவை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போது ஹீரோக்கு ஒரு சிஸ்டம் வருது. அந்த சிஸ்டத்தில் என்ன போட்டிருக்காங்க, ஹலோ பிளேயர், நீங்கள் வந்து நூபி ட்ரெயினிங்கை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டிங்க, இப்போ அடுத்து நீங்கள் உங்களோட அட்வென்ச்சர் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு வந்து அந்த சிஸ்டம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கு. பட் நம்ம ஹீரோ வந்து இல்லை நான் இங்கேயே வந்து ஃபைனாக தான் இருக்கேன், நான் இதுக்கு இந்த இடத்த விட்டு போனோம், இதே எனக்கு வந்து அமைதியான ஒரு வாழ்க்கையாக இருக்குது, இதுக்கு எதுக்கு நான் அட்வென்ச்சர்லாம் போக மாட்டேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கானா. திரும்பி சிஸ்டம் பாப் அவுட் ஆகுது. நீங்கள் கண்டிப்பாக இந்த நூபி வில்லேஜ் விட்டு போகணும். அப்போ மற்ற மக்கள்லாம் நீங்கள் போய் பார்க்கலாம். இந்த உலகத்தில் எக்கச்சக்கமான கைண்ட்ஸ் ஆஃப் மக்கள் இருக்காங்க. அப்புறம் அவங்ககிட்ட எக்கச்சக்கமான ஸ்கில்ஸு கண்டுபிடிச்சிக்கலாம். இது முக்கியமாக நீங்கள் ஸ்வாட் யூஸ் பண்ணலாம், மேஜிக் யூஸ் பண்ணலாம், அப்புறம் ஒரு லெஜெண்டரி ஹீரோவாக மாறலாம், அப்புறம் டீமன் கிங்கே நீங்கள் வந்து கொலை பண்ணலாம் அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ டெம்ப்டேஷன் ஏற்றிக்கிட்டு இருக்கு. பட் நம்ம ஹீரோ வந்து அதெல்லாம் எனக்கு வேணாம், டீமன் கிங்கை போய் நான் இது கொலை பண்ணோம், நான் இங்கேயே நல்லா தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறானா. சிஸ்டம் வந்து இல்லை இது ஏற்றுக்க முடியாது, நீங்கள் போய் டீமன் கிங்கை கொலை பண்ணோம், அதான் உங்கள் பெரிய மிஷின், அதான் இந்த பிளேயரோட பெரிய மிஷின், நீங்கள் அட்வென்ச்சர் ஸ்டார்ட் பண்ண அப்படி நோட்டிஃபிகேஷனாக வந்துக்கிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ வந்து அதெல்லாம் கண்டுக்க இந்த சிஸ்டம் எப்போ பார்த்தாலும் என்கிட்ட ஆர்கியூ பண்ணிக்கிட்டே இருந்துச்சு, இந்த நூபி வில்லேஜ் விட்டு போகணும், ஒரு அட்வென்ச்சரை ஸ்டார்ட் பண்ணணும். ஆனால் எனக்கு அது பிடிக்கல. இருந்தாலும் யார் போய் அந்த டீமன் கிங்லாம் அது போக அந்த டீமன் கிங்கா அது யாருன்னு தெரியல, அதை போய் வேறு கில் பண்ணுன்னு சொல்கிறாங்க. எனக்கு அதெல்லாம் தேவையில்ல, இப்போ இருக்க வாழ்க்கையே போதும், இந்த மாதிரி வாழ்க்கையே வாழ்ந்தால். அது போய் இன்னொன்று விஷயம் என்னன்னா, இந்த வீட்டை சுற்றி ஒரு டைம் பேரியர் இருக்குது. இந்த பேரியர் வந்து என்ன ஒரு ஸ்பெஷல்னா, இங்கேக்குள்ளே இருக்கிற எப்பவுமே டைம் ஸ்டாப்பாக இருக்குது. எந்த மாதிரினா ஒரு 24 ஹவர்ஸ்னாவே 1 டே கணக்கா. ஆனால் இதுக்குள்ளே எக்கச்சக்க நாட்கள் வந்து போகும். இந்த இடமே மொத்தம் ஸ்டாப்பில் இருக்கும். அதாவது அவுட்டர் வேர்ல்டில் இருக்கிறதுக்கும் ஹீரோ இருக்கிற வேர்ல்டுக்கும் எக்கச்சக்கமான டைம் கேப் இருக்குது. அதை தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த கேப்பில் பார்க்கும்போது நம்ம ஹீரோ ஃபார்மிங் பண்ணுறது, ஹண்டிங் பண்ணுறது, ஃபார்ஜிங் பண்ணுறது, மெடிடேஷன் பண்ணுறது எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கான். அது போக எனக்கு இந்த ஸ்வாட் மேஜிக்கை பற்றி ஒன்றும் தெரியல. ஏன்னா வந்து நான் இதெல்லாம் அட்வென்ச்சர் போனதில்லை. ஆனால் அது அவன் இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஏன்னா இந்த நூபி வில்லேஜ்லேயே வந்து வர டாஸ்க்கை பண்ணாவே போதும், ரொம்ப அமைதியான வாழ்க்கையை வாழ்ந்தாவே போதும் அப்படின்னு ஹீரோ வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனால் அந்த ஒரு நாள் அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். பார்த்தா இந்த சிஸ்டம் வந்து என்ன இவ்வளோ பண்ணிக்கிட்டு இருக்க, இந்த உலகத்தில் ஸ்வாட் மேஜிக்கை தான் கற்றுக்கணும், உனக்கு அது கண்டிப்பாக தெரியணும், எப்போ பார்த்தாலும் ஃபார்மு என்னோட சஜஷனை கூட நீ இன்க்ளூட் பண்ணிட்டல, நீ ஒரு லெஜெண்டரி ஹீரோவாக மாற மாட்டியா, ஆனால் நீ கண்டிப்பாக ஆகணும், நீ கண்டிப்பாக போகணும், இல்லைனா வந்து நீ கண்டிப்பாக போகணும், அதான் என்னோட அசஸ்மெண்ட். அது போக நான் தான் வந்து உனக்கு சிஸ்டம், நான் தான் உனக்கு எல்லாத்தையும் சொல்லுவேன். இது ஒன்றும் வந்து விளாட்றது கிடையாது, ஒரு ரூமுக்குள்ளே வச்சு விளாட்றதுக்கு. நான் உன்னை ரொம்ப வெறுக்கிறேன். நீ வந்து கண்டிப்பாக டீமன் கிங் கையில் தான் நான் சாவ அப்படின்னு சொல்லி அந்த சிஸ்டமே மொத்தமாக உடையுது. ஏன்னா நம்ம ஹீரோ வந்து அந்த சொல்கிற பேச்சே கேட்டிருக்க மாட்டோன்னா, அதான் சிஸ்டமே உடஞ்சி போயிடுச்சு. அப்போ ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, அதுக்கடுத்து அந்த சிஸ்டம் வந்து உடஞ்சதுனால அப்படி டிஸப்பியர் ஆயிடுச்சு. அதனால் எனக்கு இன்னும் ரொம்ப அமைதியாக தான் இருந்துச்சு அப்படின்னு ஹீரோ வந்து இப்போ கரண்ட்டில் காமிச்சிக்கிட்டு இருக்காங்க.
இப்போ எனக்கு ரொம்ப பசிக்குது. சரி போய் ஏதாவது சாப்பிடுவோம்னு சொல்லி நம்ம ஹீரோ போய்க்கிட்டு இருக்கான். அங்கிட்டு பார்த்தா ஹீரோ வந்து விறகெல்லாம் வெட்டி வச்சிருக்கான். இந்த ஃபயர் வுட்டையும் நம்ம சீக்கிரம் எடுத்து வைக்கணும் அப்படின்னு ஹீரோ நினச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ ஆமா, ஆமா மறந்து போயிட்டேன். ஏங்க அந்த டாங் ஜுங் ஜுங் அப்படின்னு வந்து ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். அதாவது அவனோட கோடாரிக்கு ஒரு பேர் வச்சிருக்கான். அத சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆமா நான் இங்க வெட்டி கால்ல எங்கேயோ வச்சேனே, எங்க வச்சேன்? அப்படின்னு ஹீரோ தேடிக்கிட்டு இருக்கான். அப்போ திடீர்னு பார்த்தா அந்த இடத்துல ஒரு புயல் வந்துகிட்டு இருக்கு. அதுலேருந்து எக்கச்சக்கமான இடி இடிச்சுக்கிட்டு இருக்கு. மின்னல் வெட்டிக்கிட்டு இருக்கு. அப்போ ஹீரோ மேல பார்க்குறேன். என்னது? ஐயய்யோ! ஐயோ! மழை பெய்ய போதா? அப்படின்னு ஹீரோ நினச்சுக்கிட்டு இருக்கான். பட் அந்த இடத்துல பார்த்தா நம்ம டீமன் குயின் அந்த இடத்துல தோன்றுறாங்க. அப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, "நான் உன்னை கண்டுபிடிச்சுட்டேன். தி லெஜெண்டரி ஹீரோ" அப்படின்னு வந்து பார்க்கும்போது, ஹீரோவ பார்க்கும்போது ஹீரோ என்ன பண்றான்னா, "ஐய்யய்யோ! நான் துணிய வேற காய வச்சிருக்கேனே, மீன வேற ட்ரை பண்ண வச்சிருந்தேனே, இல்ல எல்லாமே நனைஞ்சிருமே மழையில. நம்ம சீக்கிரம் போணும். போணும் போணும். அப்படின்னு ஹீரோ வந்து வேகமா ஓடிக்கிட்டு இருக்கான். ஸோ ஹீரோக்கு என்ன பேர் வைக்கலாம்னு சொல்லுங்க. நம்ம ஹீரோனா ஹீரோனே கூப்பிடுவோம். நீங்க சொல்ற பேர் தான். ஏன்னா நம்ம கன்டென்ட் தான். நம்ம வைக்கிறது தான் கதை. ஸோ யாராச்சும் வந்து ஹீரோக்கு ஒரு நல்ல பேர் சொல்லுங்க. இல்ல இதுல இருக்க ஒரு பேர நம்ம வச்சுக்கலாம். அப்ப டீமன் குயின் பார்க்கும்போது ஹீரோ ஓடிக்கிட்டு இருக்கத பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதோட இந்த சாப்டர் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.